தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதணல் வலையொலி மூலம் எந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் என்று சொன்னால், நேற்று ஒரு காணொளி பார்த்தேன். நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் ஒரு காணொளி போட்டிருக்கார். ஒரு பச்சை தமிழன், வீரத்தமிழன் தன்னுடைய 40 ஆண்டு கால பொது வாழ்க்கையிலே, அது தமிழில் விடுதலை போராட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது தமிழ்நாட்டின் உரிமை மீட்பு களங்களாக இருந்தாலும் சரி, எவரும் சாதிக்க முடியாத திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான். நாங்கள் வெட்கப்படவில்லை இதை சொல்லுவதற்காக. எவரும் சாதிக்க முடியாத, இன்னும் சொல்ல வேண்டுமானால் அவரும் நானும் பயணித்த பாட்டாளி மக்கள் கட்சியிலே இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கக்கூடிய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களும் 5 ஆண்டு காலம் ஐயாவே சொல்லிட்டாரு, 35 அகவையில் அவரை ஒன்றிய அரசின் அதிகாரமிக்க, அதாவது கேபினட் அமைச்சர் ஆக்கியது என்னுடைய முதல் தவறு என்று நம்முடைய தமிழின போராளி அவர்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டார். அப்படிப்பட்ட 5 ஆண்டு காலம் மக்கள் நலவாழ்வுத்துறை, அதாவது அன்புமணி மொழியிலே சொல்ல போண்டுமானா சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து உலக நாட்டு தலைவர்களின் பாராட்டுதலை பெற்ற அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கி, அதற்கு முன்னால் வன்னியர் சங்கங்களை நூற்றுக்கணக்கில் இருந்ததை ஒருங்கிணைத்து ஒரே வன்னியர் சங்கமாக்கி 7 நாட்கள் சாலை மறியல் சமூக நீதிக்காக, 20 விழுக்காடு இட பங்கீட்டுக்காக பெருங்கொண்ட தமிழர் சமூகமான வன்னியர் சமுதாயத்திற்கு என்ற கோரிக்கை வைத்து 7 நாள் சாலை மறியல் போராட்டம், உலகம் கண்டறாத புரட்சியை நடத்திய அந்த தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களும் அவருடைய அருந்தவ புதல்வரான இன்றைக்கு பேசு பொருளா இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கண்டு நடுங்கிய ஒரு மனிதர் நம்முடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள். அந்த வேல்முருகன் தமிழ் பண்பாட்டுக்கும் தமிழருடைய கலை இலக்கிய நாகரிக மரபுகளுக்கும் மாறாக இந்த கூத்தாடி, எப்படிப்பட்ட கூத்தாடி தெரியுமா துரைமுருகன்? அந்த கூத்தாடியுடைய எண்ணங்களும் செயல்களும் எப்படி இருக்கிறதோ அதுதானே துரைமுருகன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. எங்களுக்கு தெரியாதா? மிகப்பெரிய புரட்சியாளர், தன்னால் முடியாது என்பதை அறிந்து மிகப்பெரிய பேரீட்டத்தை 2002 காலகட்டத்திலே சந்தன காட்டுக்குள் நுழைந்து, அதுவரைக்கும் சந்தன கடத்தல் வீரப்பனாக இருந்த வீரப்பனார் அவர்களை தமிழ் தேசிய புரட்சியாளராக மாற்றிய மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த தோழர் முத்துக்குமாருடைய மனைவியை 2வது மனைவியாக கட்டியிருக்கிற சேட்டை துரைமுருகன் வேல்முருகன் மீது வாய் வீச்சு காட்டலாமா? உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு என்று கேட்க கூடும். ஆனா நான் அப்படி கேட்க விரும்பல. துரைமுருகன் அவர்களே, சேட்டை துரைமுருகன் அவர்களே, சாட்டை துரைமுருகன் அவர்களே, உனக்கு என்ன தகுதி இருக்கு வேல்முருகனை பற்றி பேச? வேல்முருகன் இந்த மொழிக்கும் இனத்திற்கும் நிலத்திற்கும் ஆற்றிய தொண்டு முயற்சிகள், போராட்ட களங்கள் ஒரு கடுகளவாது உங்களால் நிறைவேற்ற முடிந்திருக்கிறா? நீங்க என்ன பண்பாட்டுக்காக வேல்முருகன் அப்படி பேசிவிட்டார், இப்படி பேசிவிட்டார், கண்டிக்காம வேற என்ன செய்ய முடியும்? இப்படி பெண் பிள்ளைகள்கிட்ட 16 வயது பிள்ளை, 17 வயது பிள்ளைகிட்ட 50 வயது ஆகிற தன்னுடைய மனைவியை கூட தன்னோட இருந்து வாழ முடியாத ஒரு தகுதியற்ற ஒரு கூத்தாடி எப்படி வைத்து காட்டுற? வெட்கமா இல்லை உனக்கு? ஒவ்வொரு தமிழன் வெட்கப்பட வேண்டிய செயலை இந்த ஆற்றல் மறவன் முத்தமிழன் வேல்முருகன் கண்டித்திருக்கிறார். அவரை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன ஏற்கனவே உண்டு? வேல்முருகன் பேசல குற்றம் காண்கிற நீ, தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்க என் குற்றமாக இலக்கி தமிழ் மறை சொல்கிறது. அதெல்லாம் நீ எங்க படிக்க போற? படிக்க மாட்ட. அண்ணன் படிச்சிருப்பாரு, அண்ணன் சீமான், உங்க மொழியில் அண்ணன், எனக்கு தம்பி, உனக்கு அண்ணன். அவர் சொல்வார், அவர் வேதம் படித்தவர், பைபிள் படித்தவர். உன் முதுகில் இருக்கக்கூடிய உத்தரத்தை முதலில் அகற்று, பிறகு அடுத்தவன் கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை அகற்றுவதற்கு முயற்சி செய். இதுதான் தமிழ் மறையும் சொல்லுகிறது, கிறிஸ்தவ வேதமும் சொல்லுகிறது. சீமான் படிச்சிருப்பார், நீ படிச்சிருக்க மாட்டேன். ஓ முதுகுல மிகப்பெரிய உத்தரம் கிடக்கு,
அதை வச்சுக்கிட்டு நடக்க முடியாம இருந்துகிட்டு இருக்க. விஜயலட்சுமி ஒரு பக்கம், வீரலட்சுமி ஒரு பக்கம் பேசின பேச்சு. செந்தமிழன் சீமான் அவர்களின் பெற்ற தாயை அவ்வளவு இழிவா பேசினான் அந்த முன்னாள் நடிகை விஜயலட்சுமி. என்னை கூட ஒரு முறை நம்முடைய தந்தி தொலைக்காட்சியில் இருந்த பாண்டே கேட்டார். திடீர்னு ஒரு கேள்வியை கேட்டார். உனக்கு தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியாது. அண்ணன் வியனரசு, எங்க அண்ணன் சீமான் எப்ப பார்த்தாலும் எங்க அண்ணன் வியனரசு, எங்க அண்ணன் வியனரசு என்கிறார். நீங்களும் என் தம்பி சீமான், என் தம்பி சீமான் என்கிறீர்கள். ரெண்டு பேருடைய பேச்சும் குரல் வளமும் ஒன்று போல இருக்கிறது. உண்மையை சொல்லுங்கள், நீங்களும் சீமானும் உடன் பிறந்தவர்களா என்று. நான் அதில் பாதி உண்மை பாதி கற்பனை என்று சொன்னேன். என்னன்னாரு, சீமான் அம்மாவும் எங்க அம்மாவும் உடன் பிறந்த அக்காள் தங்கை. சீமான் எனக்கு சித்தி மகன் நம்பிட்டார். என் தம்பி சீமான்கிட்ட போய் சொன்னேன், ராவணன் குடியில இப்படி பாண்டே கேட்டார் தம்பி, நான் இப்படி பதில் சொன்னேன்னு. அவர் கோவப்பட்டார். ஏன் தம்பி, என்ன அப்பாவும் அப்பாவும் ஒன்னா பிறந்தவங்க, எங்க சித்தப்பா மகன் சீமான் சொல்ல வேண்டியதானே, என் அம்மாவெல்லாம் சொல்லி. அந்த அளவுக்கு பற்றுதலோடும் பாசத்தோடும் இருந்த நாங்கள் அந்த சீமானின் தாயையே அவ்வளவு கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி ஏளனப்படுத்தி பேசினவளை அக்கா அக்கா சொல்லுங்க அக்கா சொல்லுங்க அக்கா. கொடுத்தது 5 லட்சம், விஜயலட்சுமி சொன்னது 50,000. 50,000 சொல்லுங்க போதும் அக்கா என்று சொன்னது இந்த சேட்டை துறைமுகம் தானே. உங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவன் சீமானின் பெற்ற தாயை இழிவுபடுத்திய அந்த முன்னாள் நடிகை உங்களுக்கு அக்கா. என் தம்பி வேல்முருகன் பேசுனதுக்கு என்ன பிழை, என்ன குற்றம்? நிறைய பேசினா சிக்கலாகி போகும். சீமான் பேசினது சரியா? பிடியானை, அதாவது அழைப்பானை விட்டனாங்க கதவுல, வர முடியாது. என்ன செய்யணும் கேட்டாலும் கேட்கல சேலத்துல. அதுக்கு பிறகு 100 வாகனத்துல அதே காவல் நிலையத்துக்கு அடுத்த நாளே போனாரா போகலையா? வர முடியாது, என்ன செய்வேன் என்று கேட்ட பிறகு எதற்கு சீமான் காவல் நிலையத்துக்கு போனாரு? பாருங்கள் தம்பிமார்கள் 1000 பேர் எது கூட்டிட்டு போனாரு? காவிரி பிரச்சனைக்கு போராட்டம் வழக்கா? கச்சத்தீவை மீட்கிறதுக்கு படகுல 1000 பேரோடு சீமான் தலைமையில படையெடுத்த வழக்கா? முல்லை பெரியார் அணையில போய் 152 அடி தண்ணி தேக்க வேண்டும் என்று சீமான் போன போராட்டம் நடத்திய அந்த வழக்கா? கேவலம் நடிகை விஜயலட்சுமி வழக்கு, அது இவரே தொடுத்த வழக்கு. நீதிமன்ற உத்தரவு, காவல்துறை அழைப்பானை அனுப்புது. வர முடியாது, என்ன செய்வ என்று சவால் விட்ட என் தம்பி சீமான் மணியரசன் கூட அது மிக பெருமையாக அன்றைக்கு போற பேசு பொருளாகத்தான் சீமான். மு.க. ஸ்டாலின் செய்தி வரவில்லை, சீமான் செய்தி வந்தது. என்ன வழக்குக்கு போனாரு? மணியரசனுக்கு வெக்கம் இல்ல, சூடு சொரணை இல்ல. ஒரு மார்க்சியம் கற்றவர், பகுத்தறிவு சிந்தனையாளர், தமிழ் தேசிய களத்தில் நிற்கக்கூடியவர், தமிழ் தேசிய களத்தின் முன்னோடியாக இருக்கக்கூடியவர். இதே பேசுறது விஜயலட்சுமி வழக்குல சீமான் 100 வண்டியில போனாரு, அண்ணா சாலை அப்படியே ஸ்தம்பித்து விட்டது. இதெல்லாம் என்ன பேச்சு? இதையெல்லாம் பேசினா துரைமுருகா படு கேவலமா போகும். முத்துக்குமார் விவகாரம், முத்துக்குமார் கொலை வழக்கு இன்னும் முடியலைங்கிறாங்க. முத்தமிழன் வேல்முருகன் ஆற்றல் வாய்ந்த சட்டமன்ற உறுப்பினர். உங்கள் அண்ணன் தான் சொல்லுவாரு, அதிகாரம் மிக வலிமையானது, அது அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானதுன்னு. அதே மாதிரி இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவர் முத்துக்குமார் கொலை வழக்க தோண்டி எடுத்துட்டார்னா சிக்கலாகி போகும். கவனமாக கையாள வேண்டும். 1000 சிக்கல்கள் இருக்கு. இடும்பவனம் கார்த்திக்கு, மோனிஷா தமிழச்சி, இப்படி ராவணன் குடிலுக்குள்ளே பல வகையான குற்றச்சாட்டுகள் இருக்கு. சான்று ஆவணங்களோடு எடுத்து வைக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. தமிழா பாண்டியனையெல்லாம் பாருங்க, என்ன பேச்சு பேசுறாருன்னு பாருங்க. சிக்கலாகி போகும். துரைமுருகா, உன் சேட்டையை நாம் தமிழர் கட்சி வட்டத்துக்குள் நிறுத்து. பண்டாரி தமிழ்மணியினுடைய குடும்பம் எப்படி சீரழிந்தது, அந்த வழக்கை தோண்டி எடுத்து அதில் இருக்கக்கூடிய புதையல்களை எல்லாம் வெளியிட்ட என்ன ஆகும்? உன் நிலைமை என்ன ஆகும்? உன்னுடைய பிறப்பு வளர்ப்பு, வீட்டினுடைய பொருளாதார தன்மை. இன்றைக்கு எல்ஐசி கட்டடத்தை விட உயரமான கட்டடம் ஜி ஸ்கொயர் பின்னால இருக்கு. ஜி ஸ்கொயர் நான் சொல்லல, தமிழா பாண்டியன் சொல்றாரு. ஜி ஸ்கொயரின் பின்னணியில் எல்ஐசி கட்டடத்தை விட உயரமான கட்டடம் கட்டி அல்லது வாடகைக்கு எடுத்து சாட்டை வளையொலியை 16 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அவ்வளவு பேர் அறிவாளிகளா? அவ்வளவு பேர் தமிழ் தேசிய கள போராளிகளா? நான் பேசாத எந்த பேச்சையுமே இன்றைக்கு சொல்லுகிறேன் துரைமுருகா, நான் பேசாத எந்த பேச்சையுமே உங்க அண்ணன் சீமான் பேசல. நாங்க பேசுறதான் பேசுறாரு. என்ன? அவர் திரைப்பட முகவரி அவரே சொல்றாருல, எனக்கு அந்த பின்னணி இருக்கா, இந்த பின்னணி இருக்கா. திரைப்பட பின்னணி இருக்குல்ல, திரைப்பட முகவரி இருக்குல்ல,
திரைப்பட இயக்குனருக்கு முகவரி இருக்குல்ல, அப்புறம் பாஞ்சாலங்குறிச்சி படம் இருக்குல்ல, இப்படி எத்தனை படங்கள்ல நடிச்சிருக்காரு. அந்த திரைப்பட முகவரியை வைத்துதான் இவருடைய பேச்சு எடுபட்டது. எங்க பேச்சு எடுபடல. நடிகர் விஜய் அவர் கட்சி தொடங்கும் போது அந்த மாநாட்டுக்கே போய் நீ விஜய் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் போல வாகனத்துக்குள் சொகுசு வாகனத்துக்குள் இருந்து காணொலி போட்டது மறைந்து போய்விட்டதா? செந்தமிழர் சீமான் என் தம்பி அழைப்பார், ஐ எம் வெயிட்டிங் சொன்னாரா இல்லையா? அப்புறம் அழைக்கல, யாரையும் அழைக்க கூடாது. அவர் கட்சியில எவரையும் அழைக்கல, அதை பற்றி இவருக்கு என்ன கவலை? இப்படியெல்லாம் சொன்னார் இல்லையா? என் தம்பி என் தம்பி என் தம்பி, அப்புறம் நடு சாலையில அடிபட்டு செத்து போவான். இதையெல்லாம் கிளச்சி பார்த்தா விஜய் வந்து கொள்கை போராட்டம். என்ன கொள்கை? நாம் தமிழர் கட்சிக்கு தான் என்ன கொள்கை இருக்கு? பேசுவோமா? தனியா ஒரு வகையொலியில சாட்டை துறைமுறை நம்ம 2 பேர் பேசுவோம் வாங்க. நீங்க இளையவர், நான் மூத்தவன். தமிழ் தேசிய களத்தில் இருந்து பேசுவோம். என்ன கொள்கை? அதிகாரப்பூர்வமான நாம் தமிழர் கட்சியின் கொள்கை என்ன கொள்கை? இது வெறும் வெங்காயம். வெங்காய அரசியல் பண்றாரு. நான் கூட தான் அண்ணன் கலந்துகிட்ட தமிழக மக்கள் தன்னாட்சி மாநாட்டில் வித்தியாசமா ஒரு 3 பேருக்கு விருது கொடுத்தேன் உங்க அண்ணன் கையினால. திருநெல்வேலி மாநகரத்திலே முதலில் கம்பங்கூழ் கேப்பக்கூழ் சாலையில வச்சு தமிழன் உணவை, எளிய உணவை, உடலுக்கு வலிமை சேர்க்கும் உணவை தெருவில் வச்சு வணிகம் செய்த முதல்வர் யார்? ஒரு மிகப்பெரிய ஒரு முதியவரை தேர்வு செய்து 25-30 ஆண்டுகளுக்கு முன்பே ஆயுதப்படை சாலையிலே ஒரு சின்ன பெட்டியில் கம்பங்கூழ் கேப்பக்கூழ் வச்சு விற்பனையை தொடங்கினார். இன்றைக்கு பல நூறு கடைகள், பல நூறு தமிழருடைய உழைப்பும் பிழைப்பும் அதில் இருக்கு. அவரை கூப்பிட்டு விருது கொடுத்தேன். இரண்டாவதாக அதே போல கடை வைத்த ஒரு தம்பியை கூப்பிட்டு விருது கொடுத்தேன். அந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு மாவட்டத்திலே முதல் மாணவியா வந்த மாணவியை கூப்பிட்டு இயன்ற அளவு நிதி உதவி செய்து சான்றிதழ் கொடுத்து பொன்னாடை பருத்த சொன்னேன். அண்ணன் பொன்னாடை போட்ட மாட்டேன்ட்டார். எனக்கு வேற அதிர்ச்சி ஆகிவிட்டது. தம்பி ஒரு பொன்னாடை போடக்கூடாது, நான் போட மாட்டேன், சான்றிதழ் கொடுங்கன்னு கொடுத்தாரு. யாரு? சீமான். அப்ப நாங்க மணியரசனுக்கு போய் ரோஜாப்பூ மாலை போட்டு கொண்டிருக்கிறார், கிரீடத்தை சூட்டி கொண்டிருக்கிறார். மணியரசன் உடனே அதே மாலை கிரீடத்தை இவருக்கு சூட்டி கொண்டு, இதெல்லாம் கேலி கூத்தா இல்லையா? வெட்கக்கேடா இல்லையா? ஏற்றுக்கொண்டிருக்கிற நடைமுறை அரசியலுக்கு மாறாக இவரையா மாலை போடுறாரு மணியரசனுக்கு? மாலை போட்டு கிரீடம் பிறந்த நாள் விழா கொண்டாடக்கூடிய அளவுக்கு பிறந்த நாள் விழாவே தமிழர் மரபு இல்லை. சொன்னது சீமான் தான், எனக்கு தெரியும். ஆனா நாங்க 2 பேருமே பேசிக்கிட்டோம். இன்றைக்கு கமலஹாசன் அப்படி பேசிவிட்டார், இப்படி பேசிவிட்டார். இதெல்லாம் சொன்னா மிகப்பெரிய சிக்கலாகிவிடும். சாட்டை துரைமுருகன் அவர்களே, உங்கள் முதுகை முதலில் திரும்பி பாருங்கள். உங்களோடு இருக்கக்கூடியவர்களுடைய முதுகை முதலில் திரும்பி பாருங்கள். உங்கள் மனைவியிடம் பிணையில் எடுப்பதற்கு ஒரு கட்சி தம்பி, நாம் தமிழர் கட்சி தம்பி நகையை வாங்கி ஏதோ அடகு வைத்து செலவு செய்து விட்டான் என்று அவனுக்கு எப்படிப்பட்ட விருந்து கொடுத்தீங்க திருச்சில? அதை மறைமுகமா காணொலி எடுத்தீங்க. நம்முடைய ஹுமாயூனும் அதுல இருக்காரு, கல்வி வள்ளல், கல்வி கொடையாளர் ஹுமாயூனும் அதுல இருக்காரு. இதெல்லாம் எந்த வகையில சேர்ப்பது? இப்படி ஒன்று ஒன்றாக உங்களுடைய அலைபேசி காவல்துறையிடம் சிக்கியது. அந்த அலைபேசி யார் உங்களுக்கு கொடுத்தது? அதிலே சீமானோடு நீங்க பேசுற எல்லாவற்றையும் பதிவு செய்ய அந்த கருவியை மாற்றி வைத்தது யார்? பிறகு எப்படி அது காவல்துறைக்கு போச்சு? சேட்டை துரைமுருகன் அவர்களே, தமிழ் தேசியத்தின் எதிரிகளை நோக்கி உங்களுடைய சுற்றுவிரல் பாய வேண்டும். பச்சை தமிழன், மண்ணின் மைந்தன், உழைக்கும் வர்க்கத்திலிருந்து வந்தவர் வேல்முருகன். அவர் இன்றைக்கு 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில தான் போக சொன்னது உங்க அண்ணன் சீமான் தான். திமுக கூட்டணி சேருங்க, ஒரு தொகுதியா வெல்லுங்கன்னு 2016 தான் நாம் தமிழர் கட்சியை நோக்கி வந்தாரு. நான் தானே பேசினேன், இதே மணியரசன் தான் பேசினாரு. ஏன் சீமான் இடம் கொடுக்கவில்லை? இன்றைக்கு கூட்டணிக்கு தமிழ் தேசிய அமைப்புகள் வாங்க. தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியை நான் கேட்டேன் சீமானிடம், ஏன் எனக்கு இடம் கொடுக்கல? அதுல உள்ள கமுக்கம் தெரியுமா? உடைத்து போட்டால் நாரி போகும். எனவே சாட்டை துரைமுருகன் அவர்களே, உங்களுக்கும் எனக்கும் அண்ணன் தம்பி என்கின்ற அந்த பற்று பாசம் கொஞ்ச நஞ்சம் இருப்பதனாலே நான் சொல்லுகிறேன், தமிழ் தேசிய எதிரிகளை நோக்கி பாயணும். நான் இன்னைக்கு சீமானுக்கு சொல்றேன்னா விமர்சனமா எதையுமே சொல்லல, அறிவுரையா கூட சொல்லல, அன்புரையாக சொல்லுகிறேன், அக்கறை உரையாக சொல்லுகிறேன். சீமான் வெல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சி வாகை சூட வேண்டும் என்ற இலக்கிலே சொல்கிறேன் என்றுதான் சொல்றேனே தவிர
ஆனா பதிவு போடுற சீமானினுடைய அந்த பேச்சு சுவைஞர்கள், நான் முன்பே சொல்லியிருக்கல, மக்கள் திலக மாக்கோராவுக்கு காற்று சுவைஞர்கள், என் தம்பி செந்தமிழர் சீமானுக்கு பேச்சு சுவைஞர்கள். அவர் பேச பேச கை தட்டாங்கல்ல. ஒரு மீனவனை அடித்தால் மாணவனை அடிப்பேன். எங்கேயாவது ஒரு மாணவனை அடித்தது உண்டா? சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. இன்னைக்கு கர்நாடகத்தில் சிக்கல். கமலஹாசன் எதற்கு இந்த சிக்கலை ஊதி பெரிதாக்கக்கூடிய அளவுக்கு திட்டமிட்டு கொண்டு வருகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு பச்சை தமிழன் எடப்பாடி, தனியா காணொலி போடுவேன் பாருங்க, 2 மாநிலங்களவை உறுப்பினரை வடக்கே ஒருவருக்கும் தெற்கே ஒருவருக்கும் தமிழ் குடியில் பிறந்த தமிழர்கள் கொடுத்திருக்கிறார். தேமுதிக அந்த அவருடைய விஜயகாந்தனுடைய வாழ்க்கை துணைவியார் பிரேமலதா என்னமலமும் முக்கிய பார்த்தார். போ, தமிழங்க தான் கொடுப்பேன்னு கொடுத்துட்டாரு. இருந்தா இரு, போனா போ, இருந்தா அடுத்தாப்புல ஏதாவது பிச்சை போடுறேன். அது பச்சை தமிழன் எடப்பாடி. ஆனா திராவிட மாடல், இந்த திராவிட மாடலை மக்கள் நீதி மையம் தொடங்கும் போது, மக்கள் நீதி மையம் தொடங்கியது இந்த குடும்ப அரசியலை எதிர்த்து, இந்த திராவிட மாடலை எதிர்த்து என்றுதான் சொன்னார். ஆனா சீமானுக்கு எதிராக அவர் கட்சி தொடங்குற நான் தான் சொன்னேன். சீமானுக்கு விழக்கூடிய, நாம் தமிழர் கட்சிக்கு விழக்கூடிய வாக்குகளை மடைமாற்ற போகிறாருன்னு நான் தான் சொன்னேன். என் மேல கோபம் பாக்கியராஜுக்கு. அப்பொழுதே நாங்கள் ஓரம் கட்டி விட்டோம். நீ ஓரம் கட்டினான ஒதுக்குப்புறம் கட்டினானு எனக்கு என்ன கவலை என்ற அடிப்படையில அந்த கமலுக்கு வரிந்து கட்டி கொண்டு சீமான் பேச வேண்டிய தேவை என்ன? திமுக மாநிலங்களவை பொறுப்பு கூட சமூக நீதியா? எத்தனை 300க்கும் மேற்பட்ட தமிழ் குடிகள் இருக்கிறாங்க. மொழிக்காக, இனத்துக்காக, நிலத்துக்காக எல்லாவற்றையும் இழந்த பேரிகள் இருக்காங்க. அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு கொடுக்காம கமலஹாசனுக்கு கொடுக்க வேண்டிய தேவை என்ன வந்தது? அப்படி கொடுப்பது சமூக அநீதி. இதுல புதிய தமிழர் கட்சி தலைவர் மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி ஒருவர் தான் ஆண்மைமிக்க தலைவராக அறிக்கை கொடுத்திருக்காரு, இதை கண்டிச்சு. ஆனா கண்டிக்க வேண்டிய சீமான் கண்டித்து விடக்கூடாது, கண்டிக்க வேண்டிய வேல்முருகன் கண்டித்து விடக்கூடாது, கண்டிக்க வேண்டிய தமிழின போராளி மருத்துவர் ஐயா இதை கண்டித்து விடக்கூடாது, எதிர்க்க வேண்டிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தோல் திருமாவளவன் எதிர்த்து விடக்கூடாது. எனவே ஒரு சிக்கலை, அதுக்கு என் மொழியா பலிகடா உனக்கு? உலக முதன்மொழி உயர்தனி செம்மொழி, தனித்து எங்க தகுதி தமிழுக்குண்டு, தமிழே ஞானத்தின் தாய்மொழி பண்டுன்னு நாங்க முழங்கிட்டு இருக்கோம். அந்த கன்னட வெறியர்கள்ட்ட நீ பேச வேண்டிய தேவை இதற்கு முன்பு தமிழை பற்றி லெட்டர் மடல் வேண்டாம், கடிதம் உடையில் இருக்கட்டும் என்று சமஸ்கிருதத்துக்கு அந்த லைக்கு என்ன படம் அது, தைக்கு லைக்க என்ன ஒரு இளவு லைக்கோ, அதுல தமிழ்ல பேர் வைக்கல. அதை கேட்கறதுக்கு ஒருவருக்கும் யோக்கியதை கிடையாது. இதையெல்லாம் விட்டுட்டு என் தம்பி வேல்முருகனை சாடுகிறேன் என்று அந்த கூத்தாடி விஜய் மேடையில் கூத்தடிக்கிறான். பெண் பிள்ளைகளை கட்டிப்பிடிக்கிறான். ஒரு பிள்ளை கையை தூக்கி உதவி அடிச்சு பார்த்தியா துரைமுருகன்? உனக்கு வீர தமிழச்சி உருவி தோல்ல கை வைக்கும் கையை தட்டி விட்டா விஜய, அவதான் வீர தமிழச்சி. வேல்முருகன் பேச என்ன குற்றம்? இனத்தை திருத்துவதற்கு, தமிழர்களை திருத்துவதற்கு வேல்முருகன் போன்று இன்னமும் 5-6 வேல்முருகன் இந்த நாட்டுக்கு தேவை. வேல்முருகனை நோக்கி உன்னுடைய சுட்டுவிரல் நீட்டுவதை உடனடியாக துரைமுருகா நீ மடக்கிக்கொள், இல்லையானால் கடும் விளைவுகளை கருத்து களத்திலே சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கிறேன். நன்றி, வணக்கம்.